காம்பாக்ட் எஸ்யூவியில் இப்போதைக்கு ஒரு தரமான கார் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்கோடா கைலாக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஸ்கோடாக்கு இது ரொம்ப ஒரு சக்ஸஸிவான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் நம்ம கிட்டேயுமே நிறைய பேர் கேட்டதுக்கு நம்மளுமே இந்த கார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்கோடா கைலாக்கோட ரிவ்யூஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். கம்பேரிசன், வேரியன்ட் கம்பேரிசன் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஏசி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த கார் நான் எடுத்து வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க எஸ்ஆன் ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ஸ்கோடாவில் ஏதாவது கார் புக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கோடா கைலாக்கோட 4 பாசிட்டிவ்ஸ் அண்ட் 2 நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே இந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் தான். ஸோ இது வந்து ஸ்கோடாவோட ஒரு டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 பிஹெச்பி அண்ட் 178 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 சிலிண்டர் இன்ஜின் தான். பட் இது 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக இட போட்டுறாதீங்க. இது உண்மையிலேயே இந்த காருக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது கூட ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸை பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனுமே இந்த காரில் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் பாசிட்டிவ் இதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ இந்த சவுண்ட்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லவே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபீல் இருக்குது. அந்த தட் எஃபெக்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. குளோபல் அண்ட் கேப் சேஃப்டி ரேட்டிங்லையுமே ஒரு 5 ஸ்டார் வாங்கின கார் தான் இந்த ஸ்கோடா கைலாக். ஸோ இந்த கைலாக்கோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதோட டிரைவிங் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 எஃபர்ட்லெஸ் அப்படிங்கிற சென்ஸ் வெறும் எஃபர்ட்லெஸ்ஸாக மட்டும் இல்லாமல் டிரைவிங்லையுமே ஒரு என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட சஸ்பென்ஷன், இதோட ஸ்டியரிங் வீல், பிரேக்கிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பாயிண்ட் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக போகும். ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சஸ்பென்ஷனோட அந்த ரைட் குவாலிட்டி ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு நான் இந்த கைலாக்கோட சஸ்பென்ஷன் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு நம்ம சின்ன ஒரு ஹில்ஸ் ஏற போகிறோம். ஸோ அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த 1 லிட்டர் இன்ஜின் அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஏற்காடுலாம் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணியாச்சு. வண்டியில் வந்துட்டு அந்த 1 லிட்டர் இன்ஜின் மாதிரியே ஃபீல் ஆகாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹில்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் தான் இது. பட் இது வெறும் ஒரு 1000 சிசி இன்ஜின் மாதிரியே பிஹேவ் பண்ணாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டிக்கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுறேன் இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறதுனா கம்ஃபர்ட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேண்ட்லிங்குமே நல்லா இருக்குது இந்த வண்டியில். ஹில்ஸில் வந்துட்டு மோஸ்ட்லி செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ஸ்லேயே ஏறுது. பவர் லேக்லாம் பெருசாக எங்கேயுமே தெரியல. அண்ட் ஆல்சோ டர்போ ஸ்பூல் அப்போவுமே ஈஸியாக ஆயிடுது. 1500 RPMலேருந்தே டர்போ ஸ்பூல் ஆகிறதுனால உங்களுக்கு பவர் லேக் அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியாது. ஸ்டியரிங் ரொம்ப லைட், நல்லா நம்ம கூட கனெக்டடாக இருக்குது, டைரெக்டாக இருக்குது. இது கியர் லிவர் மட்டும் பாருங்கள், இவ்வளோ தான் கியர் ஷிஃப்ட். ரொம்ப எஃபர்ட்லெஸ், ரொம்ப ஸ்மூத், அவ்வளோதான். ஒரு ஷார்ட் கிளிக், தட்ஸ் இட். ஸோ எவ்வளோ ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஏறுது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம ஆக்சுவலாக இப்போ காரில் ஒரு 3 பேர் இருக்கோம். செகண்ட் கியர்லேயே எஃபர்ட்லெஸ்ஸாக ஏறுது. அண்ட் இந்த மாதிரி ஹேர்பின் பென்ஸ், நைஸ் நைஸ் நைஸ். இது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டீப்பான ஒரு பெண்டு. ஃபன் டு டிரைவ் காம்பேக்ட் எஸ்யூவி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கைலாக் உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நைஸ், நல்ல ரோட் வித் அ பியூட்டிஃபுல் கார். ஃபோர்த் பாசிட்டிவ் இதோட டிசைன் தான். என்னதான் காம்பாக்ட் எஸ்யூவியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீல் பேஸ் பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் ரைட் குவாலிட்டியுமே செம்மையாக இருக்குது. சின்ஸ் இட் இஸ் அ ஸ்கோடா, இதில் வந்துட்டு சிம்பிளி கிளவர் ஃபீச்சர்ஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் பூட்டில் ஏதாவது ப்ளேஸ் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் உயரமாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த பார்சல் ட்ரேவை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்டவ்விங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்கோடா கைலாக்ல ஸ்பெஷலாக வரது. நீங்கள் வேணும்னா அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி தனியாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டீரியரில் ரியர் சீட் பேக்கு பின்னால் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இன்கிரஸ் இந்த காரில் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் குறை சொல்கிற மாதிரியே இருக்காது. பிகாஸ் ஹைட் எல்லாமே இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கார் வந்து கம்ஃபர்டபுள் ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 4 அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சென்டரில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, சைடில் 2 சீட்டுக்குமே கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணி ஒரு பக்கெட் சீட் மாதிரி ஒரு டிசைனில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால் சைடில் உட்கார 2 பேசஞ்சருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சென்டரில் உட்காரவங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் ஆல்சோ அந்த ஏசி வெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொட்ரூடிங்காக இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக் தான் இந்த காரில் இருக்குது. மிச்சப்படி நான் ஆல்ரெடி
முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்ரெஸ்ட்லேயே 2 கப் ஹோல்டர்ஸ், 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துருது. ஸோ அடுத்து எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு நெகட்டிவ் இந்த ஸ்கோடா கைலக்கில் என்ன அப்படின்னா இந்த ரிவர்ஸ் கேமரா தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கேமராவோட போர்ஷன் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இதோட குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு சில கொஷின்ஸை நான் வந்துட்டு சின்னதாக சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா இந்த கார் கொடுக்கக்கூடிய மைலேஜ். ஸோ இது 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் ட்ரைவ் பண்ணுற அந்த ஸ்டைலை பொறுத்து தான் இது உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செடேட்டிவாக ட்ரைவ் பண்ணிங்க ஒரு 80க்கு கீழே ஒரு 90க்கு கீழே ஹைவேஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 16-17 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த இன்ஜின் கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ரேஷெல்லாம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சிட்டிக்குள்ளே அப்படின்னு பார்க்குறப்போ ஆவரேஜாக ஒரு 10 to 13 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸ்னு வரப்போ 13 to எனிவேர் அரௌண்ட் 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இந்த கார் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த காரோட ஏசி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ? நான் ஆல்ரெடி ஓட்டி பார்த்தேன். பட் ஏசி வந்து அந்தளவுக்கு த்ரோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பர்சனலி இப்போ நான் கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ட்ரைவ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஏசியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க மாதிரி தெரியல. இத்தனைக்கும் நான் இந்த கார் ரிவ்யூக்காக எடுக்கிறப்போ ஆஃப்டர்நூன் டைமில் தான் எடுத்தேன். ஸோ அப்போ வந்துட்டு வண்டி ஆஃபில் தான் இருந்தது, ஒரு வெயிலில் தான் நின்றுருந்தது. அந்த டைமில் கூட நான் ஏசி ஆன் பண்ணப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக கேபினை கூல் பண்ணிருச்சு. ஸோ அதனால் ஏசிலையுமே பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கைலாக்ல இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கைலாக்கோட பிரஸ்டீஜ் சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியன்ட்ஸில் இருக்குது. சிக்னேச்சர் அண்ட் கிளாசிக் வேரியன்ட்டில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடையாது. இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன், ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு கார் அப்படியே நிற்கும். இப்போ தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்துட்டு இந்த காரில் டாப் எண்ட் அண்ட் அதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா அப்படின்னாலே சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேரோட அந்த மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்கோடா ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்கோடாவில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு சர்வீஸ் விட்டால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கெடியூல் வந்து ஸ்கோடா அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் இருந்தும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்கோடா கார் வாங்குறீங்க, அது என்ன மாடல், அது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இவ்வளோ செலவாகும், அண்ட் ஆல்சோ செகண்ட் சர்வீஸ் விட்டால் இவ்வளோ தான் ஆவரேஜ் பட்ஜெட் அப்படிங்கிறத தனியாக ஒரு ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக அந்த சர்வீஸ் சென்டரில் வண்டியை சர்வீஸ் விட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே பெரிய செலவுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ அதனால் சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த வண்டி வாங்குறதுக்கு ஒரு பேரியராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃபுமே நீங்கள் ஆன்லைனில் ஸ்கோடாவோட வெப்சைட்லையுமே செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கோடா அப்படின்னாலே இதோட டிரைவிங் ஃபீல் அனதர் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரைவர் ஓரியன்ட் கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற இன்ஜின் மட்டும் கிடையாது, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சாசி. எனக்கு பர்சனலி இது வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிட்டடாக ஓட்டணும், நான் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக ஓட்டணும் அப்படின்னாலும் இந்த வண்டி நீங்கள் ஓட்டலாம். ஆர் நீங்கள் வந்து சாஃப்டாக செடேட்டிவாக வீட்டிலலாம் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த கார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட், அதாவது ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 15 lakhs பட்ஜெட்டில் தான் இந்த ஸ்கோடா கைலாக் உங்களுக்கு கிடைக்கும். கிளாசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakhs 9.5 lakhs பட்ஜெட்குள்ளே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ இது வந்து ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் எல்லா ஆப்ஷனுமே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சிக்னேச்சர் வேரியண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 9 to 15 lakhs பட்ஜெட்டில் எனக்கு ஒரு காம்பேக்ட் SUV வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த கார் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க, கொஞ்சம் லாங்காக ஒரு 10 kilometers 20 kilometers வரைக்கும் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த கார் எப்படி இருக்குது, இந்த காரை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஸ்கோடா கைலாக்கோட Q&A அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கலந்த ஒரு வீடியோ. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை தான். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.